இன்னைக்கு உலக பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் தனக்கு போட்டியாக இருக்கிற நாடுகள் மீது பல்வேறு விதமான தாக்குதலை மேற்கொள்ளுதுங்க. நேரடியாக தாக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இராணுவ ஒப்பந்தங்கள் மூலமாக அல்லது வேறு வித வடிவத்தில் பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக ஒவ்வொரு நாடும் அதற்கு எதிராக உள்ள நாட்டின் மீது பல்வேறு விதமான அழுத்தங்களை பிரயோகிச்சுட்டே இருக்குங்க. இதில் சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம், சவுதி அரேபியாவோட பாகிஸ்தான் செய்து கொண்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு எழும்பியிருக்கு. ஆனால் இந்தியாவின் வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சவுதி அரேபியா என்றென்றும் இந்தியாவோட நட்பு நாடாக தான் இருந்திருக்கு. அது பாகிஸ்தானோட போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு எதிராக எதுவும் செய்யாதுன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்படி உலக நாடுகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அரசியலை பற்றி 2 புகழ்பெற்ற சீரியலை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஒன்று சாரே ஜகான் சே அச்சான்னு ஒரு சீரியலுங்க. இந்த சீரியல் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா 2 நாடுகளுக்கு இடையிலான அணு ஆயுத பிரச்சனையை பற்றி அழகாக கையாண்டிருக்காங்கங்க. இந்த த்ரில்லர் வகையான சீரியலை இயக்கியவர் சுமித் புரோஹித்துங்க. பரபரப்பான காட்சி அமைப்புகள், பூட்டோ காலத்திய இந்திரா காந்தி காலத்திய அரசியல் சூழல்கள் எவ்வாறு இருந்தது, பாகிஸ்தான் மேற்கொள்ள இருந்த அணு ஆயுத முயற்சியை இந்தியா தனது உளவாளிகளை வைத்து எப்படி முறியடித்தது என்பதற்கான வரலாற்று சம்பவங்கள் பல நிறைந்த, கற்பனைகளும் நிறைந்த ஒரு பரபரப்பான தொடருங்க. மஸ்ட் வாட்ச். இன்னொன்று, ஆப்பிள் டிவியில் இருக்கிற டெஹரான்னு ஒரு சீரியஸுங்க. நான் இது வரைக்கும் பல டெலி சீரியஸ் பார்த்துருக்கிறேன். இப்படி நுட்பமாக தயாரிக்கப்பட்ட எந்த சீரியலையும் நான் பார்த்தது இல்லைங்க. இந்த சீரியலை இயக்கியவர் பேர் டேனியல் சைர்க்ரீன் அப்படின்னு ஒருத்தர் இயக்கியிருக்கிறாரு. முழுக்க அரபு நாடுகளை சேர்ந்த நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. இதுவும் இப்படி தாங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான் என்ற 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு சீரியஸுங்க. இதில் ஈரான் நாட்டிற்கு இஸ்ரேல்லேருந்து கிளம்பி போகிற ஒரு உளவாளி எது மாதிரியான விஷயங்களை கையாண்டு அவர் எது மாதிரியான சதித்திட்டங்களை ஈரானுக்குள்ளே நிறைவேற்றுறாருங்கிறதும், அதற்கு ஏற்படுற தடைகளை அவர் எவ்வாறு முறியடிக்கிறாருங்கிறத பற்றியும், மொசாட்டுங்கிற அந்த உலகத்திலேயே மிக முக்கியமான இஸ்ரேலோட உளவுத்துறை அமைப்பு எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாங்க. 2மே அசத்தலான சீரீஸுங்க. மஸ்ட் வாட்சிங்க.